வணக்கம் மக்களே, வெல்கம் டு டாக் ஃபேக்ட்ரி. நான் உங்கள் என்கே. யமஹான்னு பேரை கேட்ட உடனே நம்மள நிறைய பேருக்கு R15 அப்படிங்கிற வண்டி தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த வீடியோவில் நம்ம R15ஓட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2008 ஜனவரி 8 R15ஓட வெர்ஷன் 1 இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க யமஹா. அதோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் அப்போ வேறு 97,000. இந்த வண்டியில் 149.8cc லிக்விட் கூல்ட் 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் R15 தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஃபேர்ட் 150cc ஸ்போர்ட்ஸ் பைக். இந்த வண்டி பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருந்தனால இதுக்கு நிறைய ஃபேன்ஸ் உருவானாங்க. இந்த மாடல் இந்தியாவில் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா செப்டம்பர் 6, 2011 அன்னைக்கு யமஹா R15ஓட வெர்ஷன் 2 ரிலீஸ் பண்ணாங்க. இதோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸை 97,000லேருந்து 1,07,000க்கு ஏற்றுனாங்க. அப்படி என்னதான் அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினில் சுத்தமாக கையை வைக்காமல் எல்இடி டெயில் லேம்பு, ஸ்ப்ளிட் சீட்டு, அலுமினியம் ஸ்விங் ஆர்மு, அப்புறம் 2 டயரோட சைஸையும் மாற்றி அப்படியே நம்மளுக்கு லான்ச் பண்ணாங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போண்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாத்திட்டோம்டா. A few years later. அதுக்கப்புறமா 6 வருஷம் போராடி இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்க R15 வெர்ஷன் 3 BS4 வெர்ஷனை 2018 ஃபெப்ரவரியில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த டைமில் தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் BS4 வெஹிக்கல்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக பேன் பண்ணிவிட்டு புதுசாக BS6 ரூல்ஸ் ஃபாலோ ஆகிற வெஹிக்கல்ஸை மட்டும்தான் சேல் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஆனால் இதுக்கெல்லாம் கவலைப்படாத நம்ம யமஹா கம்பெனி 2019 R15 V3ஓட BS6 வெர்ஷனை ரிலீஸ் பண்ணாங்க. பாட்டி மாதிரி ஏமாத்தாமல் கொஞ்சம் மனசாட்சியோட 149cc இருந்த இன்ஜினை 150cc மாற்றி, அது மட்டும் இல்லாமல் ஸ்லிப்பர் கிளச், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், எல்இடி ஹெட்லைட்டு, LCD டிஸ்பிளே இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கடைசியாக ப்ரைஸை மட்டும் 1,45,000க்கு ஏற்றிட்டாங்க. R15 V3 நம்ம நாட்டில் நிறைய சேல்ஸ் ஆனதுனாலே யமஹா அவங்களோட அடுத்த வருஷனான R15 V4 2021 செப்டம்பர் 20 அன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. சொல்லுப்பா, இந்த வாட்டியாவது திருந்தி ஏதாவது அப்டேட் கொடுத்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் இன்னும் திருந்தலாமாமா. முன்னாடி பண்ண மாதிரியே இன்ஜினில் கை வைக்காமல் ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், குவிக் ஷிஃப்டரு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரைஸை மட்டும் 1,70,000க்கு ஏற்றிட்டான். ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல ஏமாறலாம் இல்ல, நீங்க அப்படி நினைக்கிறீங்க? ஏமாந்துட்டோம்டா, புரிஞ்சுக்கடா. ஒரு கட்டத்துக்கு மேல தமக்கே புரியணும்டா. ஆமா ஏமாந்துட்டோம். என்னதான் R15ஓட நிறைய பவர்ஃபுல் பைக்ஸ் இருந்தாலுமே R15க்குன்னு தனியாக ஃபேன் பேஸே இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் வண்டியோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்க நம்ம டாக் ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் என்கே. இது நம்ம டாக் ஃபேக்ட்ரி.